நான் என்ன செய்வேன்? ஏறிய உன்னை அடி நம்ம வேலையை சம்பவமா கவுந்து போச்சு மாத்தக்கடா மாதிரி இருந்தான் பாரு. ஆமா ஆமா கவுந்துட்டான் 10 இருக்கும்போது கூட பாடுறான் அப்படியே பள்ளி கொண்டுக்கிற மாதிரி பாத்துக்கோ பாருக்கடல்ல பள்ளி கொண்டுக்கிறானா. பூலோக வைகுண்டம் முதல்ல வைகுண்டம் எது தெரியுமா? 108 திவ்ய தேசத்துல பூலோக வைகுண்டம் திருப்பதி கிடையாது. ஸ்ரீரங்கம் தான் முதல் திருப்பதி. பூலோக வைகுண்டம் திருப்பதி அல்ல ஸ்ரீரங்கம் தான். அங்க எப்படி படுத்துக்கிறாரு ஐயா? நீங்க போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் போயிருப்பீங்க உங்க வயசுக்கு. ஏன்னா பெருமாள் பக்தர்கள் அல்லவா? அப்படி எந்த பக்கம் தலை வச்சுங்கிறாரு அவரு? எந்த பக்கம் வச்சுங்க? ஏன்னா ஹரிபக்தல் எல்லா கோபால கண்ணனுடைய பக்தர்கள் எல்லாம். ஆமா நம்ம பெரியவங்க எல்லாம். ஆமாங்க. எது சொல்றேன்னா தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கும். இருந்தாலும் நான் என் கடமை சொல்லிடுறேன். சொல்லுங்க. கிழக்கை பாதத்தை நீட்டி மேற்கே தலையை வைத்து தெற்கே முகத்தை காட்டி வடக்க முதுகு காட்டிங்கிறானா. வடக்க முதுகு காட்டிங்க. அப்பேர் கொத்த ஸ்ரீரங்கநாதன் எப்பேர் கொட்டவன் தெரியுமா? தூணில ரசிக்க பாக்கி உனக்காட்டி மஞ்ச தந்தை மோயாளி காட்டிக்க மகர மச்சாவதாரம் எடுத்து அடக்கிரப்பினை கொன்றான். மகர மச்சாவதாரத்தை கொன்னான். யார் அவன்? அழகிரிபன். அழகிரிபனுக்கு பேர் தான் மறு பேர் சோமுகன். அவனை கொன்னான். உலகத்தை காப்பாத்த கூர்மாவதாரம் எடுத்தான். சத்தியாவதாரம் மேடையை மீட்க பன்னியாவதாரம் எடுத்தான். பக்தர் பிரகலாதனை காக்க தூணில் சிம்மாவதாரம் எடுத்தான். சத்திரியர் கர்வத்தை கடுக்க பரசுராமர் அவதாரம் எடுத்தான். மகாபலி கர்வத்தை கடுக்க வாமன ரூபம் எடுத்தான். ஒருத்திக்கு ஒருவனா சொந்தமா இருக்கிற ராம அவதாரம் எடுத்தான். உழவர் தொழில் பெருக வேண்டும் என்று பலராமர் அவதாரம். இந்த அவதாரத்துல லீலா வினோதங்கள் புரிய கண்ணன் அவதாரம் எடுத்தான். மூச்சியா வேணும் சுத்தமான பேரும் அடிக்க கூடாது. அச்சா செத்து பாம்பு அடிச்சு சமானம். குவளையத்தாட்டிலே எனக்கு ஒருவரும் இல்லை. மிக்கவே கிருஷ்ணன் பாரி பரிசிலே திக்கு விஜயத்த செய்தே திகழ்வட்ட மன்னராவையுமே சொல்வாரும் இலைகளை
கொடுப்பா வேலை முக்கியமான வேலை நின்று போச்சுப்பா. என்ன வேலைக்கு என்ன வேலைங்க? எனக்கு உயிர்நிலை சொல்லல இல்லையா? ஆமாங்க. எங்க அப்பா போனாரு இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாது. தெரியாது. சந்த கௌசிகரை அடித்து சுவாமி சுவாமி நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும். அதுக்கு என்ன நான் வயசு செய்யணும்? கொண்டா 366 அரசகுமாரர்கள் மீட்டு வா சிறைபிடிச்சு வா. சரதேவதிக்கு பலி கொடு. சரதேவதிக்கு காளிகாதேவிக்கு பலி கொடு. ரத்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணு. அந்த யாகத்துல அவங்க மாமிசத்தை போடு. சரதேவதை வருவா. வந்து சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் வரத்தை வாங்கிக்கடா. அதுக்கப்புறம் யாரும் ஒண்ணும் வெல்ல முடியாது அப்படின்னாரா. அதன் பிரகாரம் திக்கு விஜயம் சென்று 363 பேரை கொண்டு வந்துட்டேன். 363 பேரை கொண்டு வந்து என்னாண்டு இங்க மதிமான உலகத்துல கிடையாது, பாதாள உலகத்துல ஒப்பாட்சிக்கிறேன். என் நண்பனாண்ட பாதாள ரக்கன் உயிர் நண்பன். நான் ஒரு குரலை ஊத்தா தான் அவன் எட்டுன்னு வருவான். இங்க நான் ஒரு குரல் இட்டால் அல்லவோ வருவான். இன்னும் 3 பேர் குறையுது. யார் யாருன்னு சொல்ல முடியும். யாரும் கிடைக்கிறானோ வெட்ட வேண்டித்தான். எடுத்தாந்து யார் யாரும் பேர் எழுதி வச்சு சீட்டு குளிக்கிறானோ போக முடியும். கையில மாட்டுறாங்களோ. ஆகையால் 3 பேர் குறையாக இருக்கிறது. ஆமா, திக்கு வச்சியும் போறேன். 3 பேர் குச்சாடுறேன். சரதாவதிக்கு பலி கொடுக்குறேன். சரதாவர் வருவா. வரத்தை வாங்குறேன். அப்புறம் எங்கு நிறை தெய்வம் நான் தான். நீங்க தான். போலாமா? போலாம். யுத்தம் செய்ய தொடங்கி 3 வருடம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். ஆனா 18 முறை எனக்கு தோல்வி ஆகி போச்சு. யார் தோல்வியா? அவன் எப்படி செய்யறான் யுத்தம் தெரியுமா? எப்படி? யாருக்கும் நிகரில்லா போரிடுகின்றவன். இவனை கொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் நடுவில் ஒருவர் இருக்கிறார், பலசாலி பீமன். அந்த பீமனை வைத்தா இவனை கொல்ல போறேன். ஆனா ஒன்று, இந்த ஆயர்பாடியில 5 லட்சம் மக்கள் இருக்கிறார். மக்கள் எத்தனை லட்சம்? 5 லட்சம். இவன் அடியோடு தூக்கி சென்று ஆழியோடு செல்லக்கூடிய சமுத்திரத்தை குதித்து இவளை அங்கே வைத்து தோரகை ஒன்று ஏற்படுத்தி சங்கு தோரகாவை மற்றும் என்று சுட்டி அங்கதான் வாழ போறேன். அங்கதான் வாழ போறீங்க. இப்போது எங்க போகிறேன்? சமுத்திரம்.